வணக்கம்ங்க. இன்றைக்கி நம்ம மாடி தோட்டம் பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி எங்கள் ஊரை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று வரைக்கும் கூட நல்ல மழை இருந்துச்சு. இன்றைக்கும் மழை இருக்குது. ஆனால் அப்பப்போ கொஞ்சம் வெயில் கிடைக்கிதுங்க. அதுக்கப்புறம் மழை மாற்றி மாற்றி வந்துகிட்ருக்கு. இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப அதிகமான பூக்கள் இல்லை, கம்மியான பூக்கள் இல்லைங்க. மீடியமாக எனக்கு கிடச்சிது. இன்றைக்கி புதிய பூவில் ஒரு விதையும் கிடச்சிருக்குங்க. அதையும் பார்க்கலாம். இன்றைக்கி பாருங்கள், பூக்களை விட எனக்கு நிறைய பார்த்தீங்கன்னா மொட்டுகள் அதிகமாக இருக்குது. அதையும் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதை பாருங்கள், புதிய பூவில் விதை நான் சொன்னேன் இல்லைங்களா, இது தாங்க. நம்ம இப்போ ரெயின் லில்லி பிங்க் கலர் வாங்கியிருந்தோம் இல்லைங்களா, அதில் பாருங்கள் இப்போ நிறைய பூக்கள் இருந்துச்சு இல்லைங்களா, அந்த இடத்துலலாம் நிறைய இடத்துல விதைகள் உருவாயிருக்குங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், லைட் ரோஸ் ஒயிட்லாம் நிறைய மொட்டுகள் வைக்கணும். அந்த வகையில் இந்த மிளகாய் பழ செம்பருத்திங்க அவ்வளோ மொட்டுகள், ஒரு செடியில் 50 மொட்டுகள் போல் இருக்குது. எல்லா பக்கமும் திரும்பிய திசை எல்லாமே நிறைய துளிர்கள் மொட்டுகள். இதில் பாதி செடி தாங்க வெளியில் இருக்குது, பாதி உள்ளே இருக்கிறதுனால என்னால் காமிக்க முடியல. பிஞ்சுகளும் நிறையா வச்சிட்ருக்குங்க. பீர்க்கங்காயெலாம் உள் பக்கம் வச்சுருக்கிற பால்சம்லாமும் நிறைய பூக்கள் இருந்துச்சு. பாருங்கள், இன்றைக்கி எனக்கு அதிகமான பூக்கள் பார்த்திங்கன்னா ஒயிட் கலர் செம்பருத்தி நிறையா இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் பால்சம் ஃப்ளவர்ஸ் நிறையா கிடச்சிது. இன்றைக்கி எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள். நன்றி, வணக்கங்க.